யா எக்ஸாக்ட்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ மாஸ்டர்பேஷன். டைட்டிலையும் தமிழில் பார்த்தது உண்மைதான், நான் ஒன்றும் போய் சொல்லலை. நான் ஏன் இவ்வளோ கன்விக்ஷனோட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த ப்ரூஃப் இஸ் யூ. ஏன்னா இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் இருந்திருப்பீங்க. உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சி யுவர் லைஃப். ஏன்னா நீங்கள் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ எப்படி ஆரம்பிச்சிங்களோ இப்போயும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. எந்த ஒரு புதுசாக ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணியிருக்க மாட்டீங்க. எந்த ஒரு உங்கள் கோல்ஸை செட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இட்ஸ் லைக் அன் ஹாம்ஸ்டர் வீல். ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து நிற்பீங்க, ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து நிற்பீங்க. தட்ஸ் வை ஐ கால் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ மாஸ்டர்பேஷன். பிகாஸ் நீங்கள் படிக்காத புக் எல்லாமே நான் படிச்சுக்கிறேன். நீங்கள் பார்க்காத செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதை பார்த்ததுனால சொல்கிறேன், இட் டசன்ட் ஒர்க். இட் ஜஸ்ட் அ மாஸ்டர்பேஷன். ஏன்னா டீப் டவுன் you don't have a purpose, you don't have meaning, you don't know who you are, but just coping to your life. You want to read that book, you want to go to the gym, you want to meditate. Why? Because you want to show other people that you are doing this to get some self pleasure. That's why I'm saying self improvement is a masturbation. So இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா டெய்லர் டாடர்னு சொல்லியிருப்பார் ஃபைட் கிளப் படத்தில், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ மாஸ்டர்பேஷன் பட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு ஃபைட்ஸ் எனக்கு போயிடும். ஸோ அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் ராங். நான் சொல்ல போகிற விஷயம் காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் ரைட். ஸோ நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது குயில் கத்துற சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் மொட்டை மாடலில் இருக்கேன். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது இப்போ நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியல. பிகாஸ் யூ ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் ப்ரோக்ராம் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ், கல்ச்சர், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களால் எந்த ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார், உங்களோட தாட்ஸ், உங்களோட பிலீஃப், அதெல்லாம் முதல்ல சேஞ்ச் பண்ணணும். அதாவது அதெல்லாம் முதல்ல நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணணும். எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வைங்களேன், நீங்கள் பிறக்கும்போது இந்த ஒரு அழகான ஒரு ஒயிட் போர்டு மாரி தான் உங்களோட மனசும். பிறக்கும்போது வெள்ளையாக பிறந்துருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கே தெரியாமல், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே சில பேர் இந்த ஒயிட் போர்டில் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம், அந்த ட்ராமா, அந்த எமோஷனல் ஸ்கேர், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த கோலமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் நடந்துருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் பாஸ்ட் ட்ராமா, பாஸ்ட் பிலீஃப். ஓகே, நாட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் என்னோடய 3 வருஷம் கற்றுக்கின விஷயம். இதுதான் உங்களோட டிசிஷன்ஸ். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, சில டைமில் நடப்பீங்க, சில டைமில் நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம ஏன் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறோம், ஏன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னு உங்களுக்கே தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பிலீஃப், தாட்ஸ் அரௌண்ட் தெம். ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு காசு இல்லாமல் ஒரு எஃபெக்ட் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறனால தான் ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா யூனிவர்ஸே அப்படி ஒர்க் ஆகுது. தேர் இஸ் நோ காஸ் வித்தவுட் எஃபெக்ட். வித்தவுட் எஃபெக்டாக வித்தவுட் காசு. தேர் இஸ் நோ காஸ் வித்தவுட் எஃபெக்ட். ஒன்றும் இல்லாமல் ஒன்று நடக்காது. ஏதோ ஒன்று இங்கே நடக்குதுன்னா அதுக்கு பாஸ்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நீங்கள் முதல்ல இதை குணப்படுத்தணும். ஸோ அதை எப்படி குணப்படுத்தணும் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஏன் அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாஸ்டர்பேஷன் அது ரொம்பவே ஹேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ரியாலிட்டி. சரி, ரியாலிட்டின்ற ஆக்ஷன். தே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஆக்ஷன். அதாவது ஆக்ஷனை மாற்றணும், இப்படி மாற்றணும், காலைல 8 மணிக்கு எழுந்திருக்கணும், அந்த பெட்டை எடுத்து வைக்கணும், காஃபி குடிக்கணும், அப்புறம் வந்து பொர்மோட டெக்னிக் யூஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு ஆல்டர் ஈகோ உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரியலி ஐ எம் டயர்ட் ஆஃப் தட். டிவிலே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு, ஐ எம் டயர்ட் ஆஃப் தட். அதேமாரி ஐ எம் ரியலி டயர்ட் ஆஃப் தட். ஸோ ஏன் இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு புக்குமே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் உங்களை ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இல்லை. ரெக்கமெண்ட் பண்ண, அதாவது இந்த புக்கை நீங்கள் படிக்க வேணாம் சொல்கிறதுக்காக தான் இந்த புக்கை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். மேக் டைம். தயவுசெய்து இந்த புக்கை வாங்கி காசு வேஸ்ட் பண்ணி படிக்காதீங்க. ஏன்னா இது சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதோட கான்செப்டே நான் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபோக்கஸ் வாட் மேட்டர்ஸ் எவ்ரிடே. அதாவது லாக் அவுட், நிக்ஸ் நோட்டிஃபிகேஷன், கிளியர் ஹோர் ஹோம் ஸ்க்ரீன், வேர் அ வெஸ்ட் வாட்ச், லீவ் டிவைஸ் பிஹைண்ட்,
block distraction kryptonite, ignore the news, put your toys away, fly without Wi-Fi. ஓ எரிச்சல இவன் வேற ஒருத்தன். ஸோ நான் வந்து இந்த புக்கை பாஸ்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ இதில் இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். லைக் இந்தமாரி பண்ணணும் அதேமாரி பண்ணணும். பட் நத்திங் எவர் சேஞ்ச். ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமும் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அப்பியர் ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் பி அப்பியர் ஆன் ஒரு மென்டல் ஸ்டேட். இங்கே இருக்கிறது தான் அங்கே வந்து விழும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரூலி சேஞ்ச் யுவர் செல்ஃப் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த மென்டல் ஸ்டேட், நாட் ஆன் யுவர் ஆக்ஷன்ஸ். ஏன்னா நீங்கள் ஆக்ஷனே ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ண அதை பண்ணுங்க, யூ ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்லி ரிப்பீட்டிங் அந்த ஹாம்ஸ்டர் வீல். ஏன்னா நம்ம பாடி ஒன்றும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஓனாக அதுக்குன்னு ஒரு எதுவுமே நடக்காது. அவர் பாடி இஸ் அ பப்பட் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம பாடி கேட்கும். ஆஸ் வித்தின் ஆஸ் வித்அவுட் ஆஸ் இஸ் செட் இன் பைபிள். இங்கே என்ன இருக்குதோ அதுதான் அங்கே மாறும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிடிக்காது. பிகாஸ் தே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஆக்ஷன். லைக் இதை பண்ணணும் அதை பண்ணணும், போர்மோ டெக்னிக் யூஸ் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பிடுங்கணும். ஃபஸ்ட்டு மென்டல் ஸ்டேட்டை மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ஃபைண்ட் த காஸ். எது இப்படி மாற்றுது, எது நம்மளை இப்படி பண்ண வைக்கிறதுன்னு அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதை விட்டுட்டு இதை பண்ணுன்னா, ஏன்னா நீங்களே கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். உடம்பை குறைக்கணும்னா ஓடணும்னு தெரியும். வயிற்ற டிசீஸ் எதனா வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும். பணம் ஏர்ன் பண்ணணும்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நாலேஜ் கற்றுக்கணும்னா புக்கு படிக்கணும். இந்தமாரி எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். பட் ஏன் அதை அவங்க செய்யாமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் தேர் பிலீஃப்ஸ், ட்ராமா அண்ட் தேர் தாட்ஸ் அண்ட் எமோஷன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே செய்யணும்னு தெரியும். பட் த திங் தட் ஸ்டாப்பிங் தேம் இஸ் தேர் மென்டல் ஸ்டேட். ஸோ மென்டல் ஸ்டேட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா we have to அதுக்கு நம்ம இதை பிரித்து பார்ப்போம். பிளாக் பண்ணி எழுதாது, ஓகே விட்டுருவோம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இன்னால தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேனாது. ஸோ மென்டல் ஸ்டேட் நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது 4 விஷயம் தான். இந்த 4 விஷயம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்ஃப் ட்ரஸ்ட்டு, செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ரிலையன்சி, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் மேஜராக இந்த 4 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் யுவர் தாட், எமோஷன், பிலீஃப்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி. இதுதான் உங்களை ஒரு விஷயம் பண்ண வைக்கிது, ஒரு விஷயம் பண்ண வேணாம்னு விடுது. சிம்பிள். அதாவது 1+1 = 2ன்ற மாதிரி. இது அவ்வளோ சிம்பிள். இந்த ஒரு விஷயத்தை ஏன்னா இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த புக் எழுதுறவன் எவனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணவே மாட்டான். நல்ல மைக்கானில் தான் இருக்குது. இந்த விஷயத்த நோட் பண்ணவே மாட்டான். இந்த விஷயத்தை வச்சு தான் அவன் லைஃபை சேஞ்ச் பண்ணிப்பான். பட் இந்த விஷயத்த அவன் வெளியே வந்து சொல்ல மாட்டான். பட் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த பிலீஃபை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஒரு தெளிவான வீடியோ ஒரு 40-50 நிமிஷம் கிட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீடியோவில் இங்கே அந்த சிம்பிளை கொடுத்துருக்கிறேன். அதை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஐடென்டிட்டி, இது ஒரு பெரிய டாபிக். அதை நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணினே இருக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய வீடியோ ஒரு நாளைக்கு வரும். அப்புறம் எமோஷன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் எமோஷன்ன்றதை ஒரு அவ்வளோ அசால்ட்டான விஷயம்னு நினச்சிடுறாங்க. எமோஷன் இட்ஸ் ஆக்சுவலி எனர்ஜி. எமோஷன் நீங்கள் நல்லா பிரித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இட்ஸ் அன் எனர்ஜி இன் மோஷன். இட்ஸ் லிட்ரலி அன் எனர்ஜி. இப்போ ஒரு கோபமான ஒரு ஆளை ஒருத்தன் தான் வைங்களேன், அவன் ஒரு ஆள் இன்னொரு ஆளை கூட கொலை பண்ணுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஆங்கர் எமோஷன். அந்த எமோஷன், அந்த எனர்ஜி இன்னொருத்தனை கொலை பண்ண கூட வைக்கிறது பார்த்தீங்களா. அதேமாதிரி தான் ஏன் இந்த வார்லெலாம் சோல்ஜர்ஸ்லாம் உயிரை கொடுக்குறாங்க, பிகாஸ் ஆஃப் த ப்ரைடு. இந்த ப்ரைடு எமோஷனுக்காக. ஸோ லிட்ரலி எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ரன் பை த எமோஷன். எமோஷன் இஸ் லைக் அன் எனர்ஜி. அதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அன் பியூர் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எனர்ஜி. எனர்ஜெட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த எமோஷன்ஸ்லாம் பற்றி ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேவிட் ஹாக்கின்ஸ் எழுதியிருப்பார். அதாவது இப்போ நீங்கள் என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நீங்கள் எந்த எமோஷனல் ஸ்டேட்டில் சேஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டு கெட் அ அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது இந்தமாரி நான் ஒரு கோலை அச்சீவ் பண்ணால் என்னை மற்றவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, என்னை மற்றவங்க கிளாப் தட்டுவாங்க, என்னை பெருமையாக பார்ப்பாங்க, இல்லைனா நான் அவனை அன்வொர்த்தின்னு ஃபீல் பண்ண வைக்கணும், என்ன நீ இப்படி சொல்லிட்டல, என்னை வேஸ்ட்டுன்னு சொல்கிறல, நான் கரெக்டுன்னு அவனை ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ பேசிக்லி நீங்கள் என்ன எமோஷன்ஸில் ரன் ஆகிறீங்க பார்த்தீங்கன்னா
ஒரு என்ன கில்ட் அண்ட் வேறு என்ன எமோஷன் சொல்லலாம். ஸோ பேசிக்கலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கில்ட் எமோஷன் தான் ஓடுவாங்களே, அவங்க கோல்ஸை சேஸ் பண்ணுவாங்களே. நிறைய பேர் இந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஜேஇ, அப்புறம் இந்த சிஏ இதுமாரி படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து தே நாட் லவ் தேர் சப்ஜெக்ட். அதாவது அந்த எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்னால படிக்கல, தே ஜஸ்ட் ஸ்டடிங் த சிஏ ஃபார் தேர் பேரண்ட்ஸ். அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆகிட்டா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, அந்த கஷ்டப்படுறதுனால நம்ம ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு அந்த கில்ட்டு ஃபீலிங் வச்சு அவங்க தினைக்கும் படிச்சுன்னே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் அந்த சிஏ எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னா கூட தே டோன்ட் ஃபீல் தட் கிரேட், ஒரு மாதிரி ஒரு கிரேட்டாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒரு கில்ட்டி எமோஷன்ஸ்லேயே போய் அச்சீவ் பண்ணனால இட் டசன்ட் ஃபீல் லைக் வெரி மச். ஸோ அதுவே என்னோட சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 100K அடிக்கிறது. ஸோ இன்ஸ்டாகிராமில் 100K அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் ஒரு லவ்லலாம் செய்யலை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் எவ்ரி ஒன் ராங். நானும் ஒரு ஆள் தாண்டா அப்படின்ற ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் டன் தட் எவ்ரி திங். அதாவது நான் டெய்லியும் காலையில் எழுந்திரி போகும்போது நான் ஒன்றும் வீடியோஸை லவ்வில் அப்லோட் பண்ணல, எந்த ஒரு விஷயமும் லவ்வில் செய்யலை. ஐ ஜஸ்ட் ஹேட்டட் அதை பண்ணுற விஷயமே எல்லாமே ஹேட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் சம் ஒன் ராங். ஒரு ப்ரைட் ஃபீலிங், அந்த ப்ரைட் ஃபீலிங்லேயே நான் போய் பண்ணி ஒன்ஸ் 100K அடிச்சிட்டேன். பட் என் லைஃபே நான் அப்போ தான் அதிகமாக டிப்ரெஸ்டாக இருந்தேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நோக்கி ஓடும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. பட் நான் ஒன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நான் ஒன்றும் எனக்காக பண்ணல, நான் ஒன்றும் அதை பிடிச்சி பண்ணல. பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங், பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் சம் ஒன் ராங். நீங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆத்லீட் யாரை வேணால் பாருங்கள், மைக்கேல் ஜார்டன். பேஸ்கெட்பால் நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஐ ஆம் a பேஸ்கெட்பால் பிளேயர். ஸோ மைக்கேல் ஜார்டன் ஒன் ஆஃப் த டாப் பேஸ்கெட்பால் பிளேயர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து மைக்கேல் ஜார்டன்ட்டு கேட்டாங்க, பேஸ்கெட்பால்லே ஒரு பெஸ்ட்டு பிளேயர் ஆகணும்னா நீங்கள் ஆகணும்னா என்ன அட்வைஸ் என் பையனுக்கு தருவேன்னு மைக்கேல் ஜார்டன் கேட்டாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, லவ் த பேஸ்கெட்பால், அந்த கேமை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் விராட் கோலி, தோனி. இஃப் யூ சி எவ்ரி ஒன் தே லவ் வாட் தே டூ. ஸோ அதேமாரி தான் யூ ஹாவ் டு லவ் வாட் யூ ஆர் டூயிங். இருங்க, நான் அந்த டேவிட் லெட்டிங் கோ புக்கு, நீங்கள் எந்த புக்கு படிக்கிறீங்களோ இல்லோ தயவு செய்து இந்த புக்கை மட்டும் படிச்சுருங்க. ஆனால் ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இந்த புக்கு அவ்வளோவும் புரியாது. ஏன்னா அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த புக்கை முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நான் சொல்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குழம்பும். பட் டோன்ட் வரி, அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 3-4 நாள் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சிடும். புரியலனாலும் டவுட் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தம்பி டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ் எங்கே எழுதி வச்சுக்கிற எல்லாத்தையும் மாட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் இருங்க, ஜூம் பண்ணுப்பா, தெரிதா இல்லைன்னு தெரியல. இதில் பார்த்தீங்களா எங்கடா எமோஷன்ஸு? இதில் பார்த்தீங்கன்னா ஷேமு, கில்ட்டி, அப்பத்தி, கிரீஃப், ஃபியர், டிசையர், ஆங்கர், ப்ரைட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ லெவல் ஆஃப் எமோஷன். பட் இதுவே டாப்பில் என்னது பார்த்திங்கன்னா பீஸ், ஜாய், லவ், ரீசன், அக்செப்டன்ஸ், வில்லிங்னஸ், நியூட்ரலிட்டி, கரேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் ஃபீலிங். ஸோ இப்போ நீங்கள் டெய்லியும் இந்த ஃபீலிங்லேருந்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னு வைங்களேன், பேசிக்லி யூ ஆர் லிவிங் அ லைஃப் லைக் அ புத்தா அண்ட் கிருஷ்ணா அண்ட் ஜீசஸ். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தே ஆல்வேஸ் லிவ்ட் இன் பீஸ் எமோஷன். அந்த எமோஷன்ஸ்லேயே அவங்க வாழ்ந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆமாம் ப்ரோ நான் எப்போதுமே ஒரு கில்ட்டான எமோஷன்லேயே இருக்கிறேன், ஒரு ஷேமான எமோஷன்லேயே இருக்கிறேன், ஒரு ஆங்கர்லேயே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி அதுலேருந்து மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு லெட் கோ. அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த லெட்டிங் கோ புக்கில் எல்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ பிக் டாபிக். அதை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு கடைசியில் புரிய வரும். ஸோ இதுதான் எமோஷன். ஸோ அப்புறம் நான் பிலீஃப்லேயும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுவோம். இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, லைக் ஐ வாண்ட் டு பி ரிச். எனக்கு வந்து மாதம் ஒரு மாதிரி 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும். பேசிக்கலி ஹி வாண்ட் டு ஏர்ன் மணி. ஆனால் என்னென்னு தெரியல, ஐ கான்ஸ்டன்ட்லி ப்ரொகாஸ்டினேட். நான் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறேன். சில நாள் எனக்கு வேலை செய்யறதே பிடிக்க மாட்டேங்குது.
அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ நான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் நான் சொல்ல சொன்னேன். சே ஐ லவ் மணி, ஐ லைக் மணின்னு அவரை சொல்ல சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா யோசித்து ஒரு மாதிரி தயங்கி யா ஐ லவ் மணி ஒரு மாதிரி ஒரு ரெசிஸ்டண்ட்டோடு சொன்னார். இப்போ நான் உங்களே கேட்குறேன், ஐ லவ் மணி சொல்லுங்க பார்ப்போம், இல்லை ஐ லைக் மணின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் இருக்குமே. ஐ லைக் மணி அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் உங்களை தடுக்கும், சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் மணியை ஏர்ன் பண்ண முடியும்? அதாவது அன்கான்ஷியஸ்லி யூ ஹேட் மணி, அன்கான்ஷியஸ்லி யூ ஹேட் ரிச் பீப்புள். சிம்பிள். ஸோ இது எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லா படத்துலையும் a rich man is a evil and poor man is like a good man. நீங்கள் ரஜினி படம் எல்லா படமும் பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒன்று பால்காரனாக இருப்பார், வேலைக்காரனாக இருப்பார், இன்னொன்று பிச்சைக்காரனாக இருப்பார். அப்படிலாம் இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பார். பட் கெட்டவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரனாக இருப்பான், ஆனால் அவன் வந்து அவனோட லைஃப் ரொம்ப கேவலமாக இருக்கும், மற்றவங்க ரொம்ப கேடு விளைப்பான். ஸோ பேசிக்கலி நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வச்சுக்கிறவன் கெட்டவன், பணம் வச்சுக்கிறவன் ஒரு ஈவிலான ஆள். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் நம்ம பணம் ஏர்ன் பண்ணாலும் போனாலும், பணத்தை நம்ம சம்பாதிக்க போனாலும் there's a conscious belief like மணி ஏர்னிங், அதாவது அதிக பணம் தப்பான விஷயம். உங்கள் வீட்டில் எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, பணம்லாம் அதிகமாக பணம் வச்சுக்கிறாலும் ரொம்ப கெட்டவன்ப்பா. எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட தடவை சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்கான்ஷியஸாக உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கும்போது நீங்கள் 100 புக்கு படிங்க, 200 புக்கு படிங்க, போய் ரத்தன் தாத்தாட்ட போய் அட்வைஸ் கேளுங்க, எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னென்ன பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்லாம் பண்ணுங்கள், எதுவுமே ஒர்க் ஆகாது. பிகாஸ் யூ அன்கான்ஷியஸ்லி பிலீவ் தட் ஹேவிங் மணி as being rich is bad. Simple. Beliefs, the thought pattern, the emotion, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா first of all you have to destroy that. அதை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் nothing is gonna work. ஸோ நீங்களும் தயவு செய்து நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாப், ஒன்றும் வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. திஸ் இஸ் த மென்டல் ஸ்டேட். யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ் இன் ஆர்டர் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒய் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ மாஸ்டர்பேஷன். நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ மாஸ்டர்பேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கும் தெரியும். ஸோ இந்த டாபிக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ மாஸ்டர்பேஷன்னால நான் அதுக்குள்ளே மட்டும் இந்த வீடியோ நான் சுருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த மென்டல் ஸ்டேட்டு அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோவாக வரப்போகுது. யூ கேன் என்ஜாய் தோஸ் வீடியோஸ் அண்ட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டேக் நோட்ஸ் ஆஃப் த வீடியோ. நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இங்கே ரீல்ஸில் டான்ஸ் ஆடுற மாதிரி நான் டான்ஸ் ஆடல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த நாலேஜ் தட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். ப்ளீஸ் டேக் த நோட். அண்ட் கடைசியா பாய், கடைசியா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் a masturbation. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருந்தா உங்களுக்கு சரிதான். கரெக்டாக இருந்தால் பரட்டா மழை வரட்டா.